என்ன வேணும் உனக்கு? ஓஸ்டர் பண்டிகையை முன்னிட்டு மாடர்ன் மேபல் நிறுவனம் வழங்கும் அதிரடி ப்ரீ ஈஸ்டர் சேல். அனைத்து வீட்டு உபகரணங்களுக்கும் 25% முதல் 50% வரை சிறப்பு தள்ளுபடி. சுவிட்சர்லாந்தின் நம்பிக்கைக்குரிய ஒரே ஒரு தமிழர் நிறுவனத்தின் இந்த சலுகையை தவறவிடாதீர்கள். ஐன்ஸ்லாக் வேக் 37 46 32 ட்ரிம்பாக் என்ற முகவரிக்கு இன்றே விஜயம் செய்யுங்கள். ஹாய், வெல்கம் டு சுவிஸ் தமிழ் டிவி. அன்பான சொந்தங்களை மற்றும் ஒரு தகவல் அறிவோம் எபிசோட்ல சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். இன்னைக்கு ரொம்பவே சந்தோஷமானதும் சில பேருக்கு இருக்கக்கூடிய டவுட்டை கிளியர் பண்ணக்கூடியதும், அதுவும் தமிழர்களுக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான டவுட்டை எளிய விளக்கத்தோட நாங்க சொல்ல போறோம். எந்த வேலைக்கு எந்த அளவு சம்பளம் என்றது சுவிட்சர்லாந்தில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் இருக்கக்கூடிய பாரிய டவுட். அதுக்கு தெளிவான ஒரு வழிகாட்டியா இந்த விஷயத்தை நீங்க எடுத்துக்கொள்ளலாம். அதாவது மிக முக்கியமாக புதிதா வந்தவங்களுக்கு, வேலையை மாற்ற நினைக்கிறவங்களுக்கு, என் படிப்பை முடிச்சிட்டு எந்த துறையை தேர்வு செஞ்சா எந்த அளவுக்கு கூட சம்பளம் எடுக்கலாம்னு யோசிக்கிறீங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த எபிசோட் நிச்சயமாகவே மிக முக்கியமானதா இருக்கும். நாங்க சொல்ல போறது எல்லாத்துக்கும் சராசரி சம்பளம் தான். அதாவது அனுபவத்தை வச்சுக்கிட்டு நீங்க எங்க வேலை பார்க்கறீங்க, எந்த நிறுவனத்துல வேலை பார்க்கறீங்க, எந்த நகரத்துல வேலை பார்க்கறீங்க, உங்களுடைய தகுதி எந்த அளவுக்கு இருக்கு, இதை பொறுத்து தான் சம்பளம் மாறுபடுது. உதாரணத்துக்கு சூரிச் அதே போல ஜெனிவா நகரத்தை எடுத்துட்டீங்கன்னா சுவிட்சர்லாந்தில் இருக்கக்கூடிய மற்ற நகரங்களையும் தாண்டி சம்பளம் கொஞ்சம் அதிகமா தான் இருக்குது. முதல்ல அதிக சம்பளம் தரக்கூடிய வேலையை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா விமான கேப்டனுக்கு மாதம் 13,700 பிராங்க் அப்படின்னு சொல்லப்படுது. அதை விடவும் சில மேலாண்மை பதவிகளில் இருக்கிறவங்க, குறிப்பா நிதித்துறை தலைவர்களுக்கெல்லாம் 20,000 பிராங்குக்கு மேல சம்பாதிக்கிறாங்க. இது சாதாரண வேலைகளோடு ஒப்பிடும்போது ரொம்பவே பாரிய வித்தியாசத்தை காட்டுது இல்லையா. மருத்துவத்துறையில வேலை செய்யறவங்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்குது. ஒரு மூத்த மருத்துவர் எடுத்துக்கிட்டீங்கன்னா மாதம் 9,000 பிராங்குக்கு மேல சம்பாதிக்கிறாங்க. ஆனா நர்ஸ் இல்லனா மிட்வைஃப் எடுத்துட்டீங்கன்னா சுமார் 5,500 இருந்து 6,500 பிராங்க் வரைக்கும் அவங்க ஊதியம் பெறாங்க. இதனால ஒரே துறையிலேயே அவங்களுடைய பதவிக்கு ஏற்ற மாதிரியும் அனுபவத்துக்கு ஏற்ற மாதிரியும் சம்பளம் எப்படி மாறுதுன்னு நீங்க யோசிக்கலாம். அடுத்ததா மிக முக்கியமான துறையா இருக்கக்கூடிய கல்வித்துறை எடுத்துக்கிட்டா ஆசிரியர்களுடைய சம்பளத்தை பார்த்தோம்னா நல்ல நிலையில தான் இருக்கு. குறிப்பா ஆரம்ப பள்ளி ஆசிரியர்களுக்கு மாதம் 7,000 இருந்து 8,000 பிராங்க் சம்பாதிக்கலாம். இது குடும்ப வாழ்க்கையை நிலையா நடத்துறதுக்கு ஒரு சிறந்த வருமானமா பார்க்கப்படுது. இப்போ இருக்கக்கூடிய நவீன உலகத்திலேயே மிக முக்கியமான தொழில் துறைன்னா தகவல் தொழில்நுட்ப துறை. இந்த துறையில நீங்க வேலை செஞ்சா போதும், நல்ல சம்பளம் கிடைக்கும் என்பது திட்டத்தெளிவான உண்மைதான். கணினி விஞ்ஞானியா இருக்கலாம், ஐடி சிஸ்டம் ஸ்பெஷலிஸ்டா இருக்கலாம். இப்படி எல்லாம் நீங்க பணியில இருக்கும் போது மாதம் 8,000 இருந்து 10,000 பிராங்க் வரைக்கும் சம்பாதிக்கலாம். அதனாலதான் பலர் இந்த துறைக்கே அதிகமா போறாங்க. இதையும் தாண்டி கட்டுமானம் மத்தோட கைவினை தொழில்களை பார்க்கும் போது கல்லு கட்டுறவங்க, தச்சர்கள், கூரை அமைப்பாளர்கள், இவங்களுக்கெல்லாம் 5,000 இருந்து 6,000 பிராங்க் சம்பாதிக்க கூடியதா இருக்குது. இந்த சம்பளத்தை எல்லாம் சுவிட்சர்லாந்துடைய வாழ்க்கை செலவோடு ஒப்பிட்டு பார்க்கும் போது சராசரி நிலையா மதிப்பிடப்படுது. அதே போல கார் மெக்கானிக், பேக்கர் போன்ற வேலைகளுக்கும் இதே வரம்பில் தான் சம்பளம் கொடுக்கப்படுது. அதையும் தாண்டி சேவைத்துறை எடுத்துக்கிட்டா சம்பளம் கொஞ்சம் குறைவா இருக்கு. உதாரணத்துக்கு கால் சென்டர் வேலையில் இருக்கிறவங்க, தொழிற்சாலை வேலை செய்யறவங்களுக்கு மாதம் 3,500 இருந்து 4,000 பிராங்க் வரைக்கும் தான் கிடைக்குது. இதனால வாழ்க்கை செலவுகளை சமாளிக்கிறது சற்று சிரமமா இருக்கலாம். குறிப்பா குடும்பமா இருந்தா இன்னும் கொஞ்சம் சிரமம் கூட. இதுல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய முக்கியமான பாடம், கற்பித்தல் என்ன அப்படின்னு பார்த்தா, சுவிட்சர்லாந்து சம்பளம் என்றது நீங்க எந்த வேலை செய்யறீங்கன்றதுக்கும் அதுக்கான கல்வியத்தோட அனுபவம், தகுதி, எந்த நகரத்துல வேலை செய்யறீங்கன்றதையும் பொறுத்து இருக்கு. உயர்ந்த கல்வி, சிறப்பு திறமைகளோட மேலாண்மை பொறுப்புல இருந்தீங்கன்னா சம்பளம் எப்பவுமே உங்களுக்கு கூட தான். தமிழர்களுக்கு பொருத்தமா சொன்னா இங்க நீண்ட காலமா நிலையா வாழ்றீங்க அப்படின்னு வச்சுக்கொள்ளுங்க. நல்ல திறன் வளர்ப்பு, மொழி அறிவு, அத்தோட சரியான துறையை தேர்வு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு சட்டப்படி சம்பளம் எந்தவித சிக்கலும் இல்லாம கிடைக்கும். மொத்தத்துல இந்த சம்பள பட்டியல் ஒரு வழிகாட்டி மாதிரி தான். அதாவது சராசரியா ஒவ்வொரு துறையிலையும் எடுக்கக்கூடிய சம்பளத்தை சொல்லி இருக்கிறோம். நீங்க எங்க இருக்கிறீங்க, எங்க போக விரும்புறீங்க, எந்த வேலையை தேர்ந்தெடுக்க போறீங்கன்றது மிக முக்கியமாக உங்களுடைய மனதில் தான் இருக்கு. மீண்டும் ஒரு எபிசோட் மூலமா சந்திக்கலாம். பாய்.